ஒரு செகண்ட் கொஞ்சம் இந்த டைமண்ட் வெஸ் ஹைட்ராலிக் பிரஸ் பாருங்க. இப்போ உங்களுக்கு தெரியக்கூட தெரியாது, ஆனா உங்களுடைய மைண்ட்ல ஒரு கெமிக்கல் ரிலீஸ் ஆகுது. இது தெரிஞ்சுக்க மேற்கொண்டு இந்த வீடியோல என்ன ஆக போகுதுன்னு. இதே கெமிக்கல் தான் அதுக்கான ரீசன். நீங்க ஒண்ணுக்கு பின்னாடி இன்னொரு ரீல ஸ்க்ரோல் பண்ணிட்டே போறீங்க. இதே இந்த ரீசனால தான் இன்னும் ஒரு எபிசோடுன்ற சூழல்ல முழு ராத்திரியும் போயிருது. அண்ட் போன்ல நோட்டிபிகேஷன் பார்த்த பிறகு அதை ஓபன் பண்ணுன்ற பழக்கம், இது எல்லாம் அனைத்துமே டோபமினோட விளையாட்டு. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அப்படி உங்களோட பிரெயினோட ஃபுல் பொட்டன்ஷியலை அன்லாக் பண்ண முடியும்னா அப்படி எப்படி இருக்கும்? எங்களுக்கு தெரியும், நீங்க ஆல்ரெடி பிரெயின் டீடாக்ஸை பத்தி ஏகப்பட்ட வீடியோஸ் பார்த்துட்டீங்க. இது மிச்ச வீடியோஸ் மாதிரி கிடையாது. இது ஒரு fully practical science based routine. இத நீங்க வேற 24 மணி நேரம், அதாவது ஒரு நாள் ஃபாலோ பண்ணணும். இதனால் உங்களுடைய brain detox completely reset ஆயிடும். எந்த தேவையான வார்த்தைகளை கிடையாது, முற்றிலும் ஸ்டெப் பை ஸ்டெப். காலையில இருந்து ஆரம்பிச்சு பொழுது வரைக்கும் வெறும் 24 மணி நேரம். அண்ட் அப்புறம் பாருங்க எப்படி உங்களோட ஃபோக்கஸ், மூட் அண்ட் மோட்டிவேஷன் ரீபூட் ஆயிருதுன்னு. அடுத்த நாள் நீங்க உங்களுடைய எல்லா கோல்ஸையும் கிரஷ் பண்றதுக்காக பெட்டராக ரெடி ஆயிடுவீங்க. இதுக்கான ஆரம்பம் ஏற்படுது மார்னிங்ல இருந்து. ஷாக் ரீசெட் மார்னிங். காலையில எழுந்ததுமே நம்மளுடைய கை நேரா போனை நோக்கி போகுது. அண்ட் அங்கிருந்து நம்மளுடைய முழு நாளுக்கான முதல் டோபமைன் ஹிட் கிடைக்குது. ஏன்னா அந்த மொமெண்ட்ல நம்மளுடைய பிரெயினோட அமிக்டலா, இது நம்ம மூளையோட எமோஷனல் பார்ட்டாக இருக்குதோ, அது ஆக்டிவேட் ஆயிருது. அண்ட் ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் எது டிசிஷன் மேக்கிங் அண்ட் ஃபோக்கஸ்க்காக ரெஸ்பான்சிபிளோ அதோடைய கண்ட்ரோல் கம்மியாக ஆயிருது. இந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க, இது ரெண்டுமே ஒரு சீசா மாதிரி. எப்போ அமிக்டலா அதிக ஆக்டிவாக இருக்குதோ ஃபியர், இம்பல்சிவ்னஸ், டிஸ்ட்ராக்ஷன் அதிகரிச்சிடும். எப்போ ப்ரீஃப்ரான்டல் ஆக்டிவ் ஆகுதோ அப்போ உங்களுக்கு கிடைக்கும் லாஜிக், காம்னஸ் அண்ட் ஃபோக்கஸ். ஏன்னா காலையில எழுந்ததுமே முதல்ல வாட்ஸ்அப்பை பாக்குறது, யாரோடைய என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு, இன்ஸ்டால யாரு ஸ்டோரி போட்டாங்க, இல்ல யாரு ஸ்னாப்சாட்டோட ஸ்ட்ரீக் உடைச்சாங்க, இந்த எல்லா டிசிஷன்ஸும் எமோஷனலாக இருக்குது. இதை அமிக்டலா எடுக்குது. நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, நீங்க முழு வாரத்துல ஒரு நாளை எடுத்துக்கணும். அந்த நாள நீங்க உங்களுடைய பிரெயின் டீடாக்ஸ் டேன்னு சொல்லுவீங்க. ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க சண்டே சூஸ் பண்ணிட்டீங்க, இல்ல வாரத்தோட ஏதோ ஒரு நாள். இப்போ இந்த டீடாக்ஸ் முழு நாள் உங்களோட கோல் வேற என்னவா இருக்கணும்னா, நீங்க உங்களுடைய அமிக்டலா பார்ட்டை ஷட் டவுன் ஆக வச்சிருக்கணும். அண்ட் ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் முழு நாளுக்கான இன்சார்ஜ் ஆக்கிடுங்க. அண்ட் மார்னிங்லயே உங்ககிட்ட இருக்குது ஃபர்ஸ்ட் ரீசெட் ஆப்பர்ச்சுனிட்டி. அங்க நீங்க உங்களோட பிரெயினை கம்ஃபர்ட் கொடுக்கிறதுக்கு பதிலா ஒரு ஷாக் கொடுங்க, ஒரு பயங்கரமான ஷாக். அது உங்களுடைய முழு நர்வஸ் சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணும். அண்ட் பிறகு நீங்க அந்த நாளோட ஸ்டார்டிங் பண்ணணும். இத செஞ்சு இப்ப கேளுங்க என்ன செய்யணும்னு. நோ போன் டில் 9 AM. இங்க பாருங்க, நாங்க இத சொல்லல முழு நாள போன் ஆஃப் பண்ணிட்டு எங்கனா வச்சிருக்கோம்னு. இது பிராக்டிகலி பாசிபிள் கிடையாது. இதனாலே காலையில 9 மணிக்கு முன்னாடி வரைக்கும் போன் மேல கையே வைக்காதீங்க. அண்ட் அதுக்கப்புறம் முழு நாளுக்கு வெறும் நீங்க இதத்தான் செய்யணும். உங்க போனோட செட்டிங்க்கு போங்க. அண்ட் உங்களோட முழு ஸ்கிரீனை கிரே ஸ்கேலாக ஆக்கிடுங்க. நோ கலர்ஸ். இதனால் என்ன ஆகுனா, உங்களோட போன் உங்களுக்கு அதிக டெம்ப்டிங் ஆக இருக்காது. இது கூடவே ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்க போன்ல இருந்து கிடைக்கக்கூடிய டோபமைனுக்கான எல்லா ஆப்ஸ் இன்னைக்கு ஒரு நாளைக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. நீங்க தேவனா டெலீட் பண்ணிடுங்க, இல்ல லாக் போட்டுருங்க, அது உங்களுடைய இஷ்டம். ஆனா எந்த ஒரு இன்ஸ்டா, ஸ்னாப் கிரெடிட், வாட்ஸ்அப், உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல போய் காசிப் பண்றது, பிக்சர் பாக்குறது, கேம்ஸ், இது எல்லாமே கூடாது. போன்ல இருந்து மைண்ட் எடுத்துட்டு கிச்சனுக்கு போங்க. டீ இல்ல காஃபி போடுறதுக்கு இல்ல பதிலா இதை செய்யறதுக்கு 1 லிட்டர் வாட்டர் பிஃபோர் எனிதிங். டீ இல்ல காஃபில கேஃபீன் இருக்கும், இதனால பாடியில அலர்ட்னஸ் வரும். கூடவே கேஃபினேட்டட் ட்ரிங்க்ஸ் டீஹைட்ரேட்டடாக இருக்கும். இதனாலே டீ இல்ல காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி கண்டிப்பா எடுத்துக்கோங்க. ஏன்னா எம்டி ஸ்டமக்ல கேஃபீன் எடுத்துக்கிறதுனால கார்டிசால் அண்ட் ஆங்ஸைட்டி ரெண்டுமே ஸ்பைக் ஆகிடும். அண்ட் உங்களோட சிஸ்டம் இன்னும் அதிக ஜெட்ரியாக ஃபீல் ஆகும். எப்ப நீங்க தண்ணி குடிக்கிறீங்களோ அப்போ கார்டிசால், அதாவது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், அதோட நார்மல் லெவலுக்கு வந்துரும். அண்ட் பிரெயின்ல பிளட்டோட ஃப்ளோ நல்லாக ஏற்படும். இதுக்கு பிறகு வீட்டை விட்டு வெளியே போங்க. சன்லைட் கண்டிப்பா எடுத்துக்கோங்க. சன்லைட் பிளஸ் கோல்ட் வாட்டர் ஃபேஸ் வாஷ். காலையோடைய 10-15 நிமிஷத்துக்கு போய் சன்லைட் எடுத்துக்கோங்க. இந்த நேச்சுரல் லைட் உங்களுடைய கண்ணுல பட்டதுமே பாடியில செரோட்டோனின் ரிலீஸ் ஆகும். இது ஒரு ஹாப்பி ஹார்மோன். ஆனா இதே செரோட்டோனின் ராத்திரியில மெலட்டோனினாக கன்வெர்ட் ஆயிடும். இதனால உங்களுக்கு பெட்டர் ஸ்லீப் கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் மார்னிங் ஃபோக்கஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும். வேணா நீங்க வெளியே பார்க்க போயிடுங்க, இல்ல மொட்டை மாடிக்கு போயிடுங்க, எப்படி உங்களுக்கு பெட்டராக தோணுதோ. ஆனா திரும்ப வந்தப்போ கொஞ்சம் குளிர்ந்த தண்ணியால முகத்தை ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. பெட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கோல்ட் ஷவர் எடுத்துக்கோங்க. இல்ல அட்லீஸ்ட் சுடு தண்ணி இல்லாம நார்மல் தண்ணியாச்சு குளிங்க. ஏன்னா இதனால உங்களுக்கு முழு நாளும் ரொட்டீன்ல ஸ்டிக் ஆகி இருக்கிறதுக்கான பயாலஜிக்கலி மோட்டிவேஷன் கிடைக்கும். ஏன்னா ஒரு ரிசர்ச் தெரிவிக்குது, கோல்ட் ஷவர்னால் டோபமைன் லெவல்ஸ் 250% வரைக்கும் அதிகரிக்குது. ஆனா இது டோபமைனோட குவிக் ஸ்பைக் கிடையாது. 2-3 மணி நேரத்துக்கு உங்களோட பிரெயின்ல ஸ்டேடியாக இருக்கும். இது பாத்தீங்கன்னா earned டோபமைன். இது உங்களுக்கு ஹெல்த்தியானது. அதாவது போன் ஸ்க்ரோல் பண்ணாமல், எந்த ஜங்க் ஃபுட்டும் எடுத்துக்காமல், எந்த ஒரு ஷார்ட்கட்டும் இல்லாமல், முற்றிலுமாக நேச்சுரல் ஹை. அண்ட் இப்ப பாடி கொஞ்சம் ஆக்டிவ் ஆயிடுச்சு. சோ இது டைம் மூவ் பண்றதுக்கு எதுவுமே கிரேசியா கிடையாது. வெறும் 5-10 நிமிஷத்துக்கான ஹிட் ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங்.
லைக் 50 push-ups, 50 squats, 50 crunches இல்ல உங்களோட லெவலுக்கு பிரகாரம் ஏதாவது சிம்பிள் பட் இன்டென்சிவ் மூவ்ஸ். இதனால உங்களுடைய ஹார்ட் ரேட் மேல போயிரணும். இதனால பிரெயின்ல blood circulation நல்லா ஏற்படுத்தினால் அப்போ ஆக்சிஜன் நியூட்ரிஷன்ஸ் பிரெயினுக்கு ஃபாஸ்டாக போய் சேரும். இப்போ நீங்க கொஞ்சம் பிசிக்கல் ஸ்ட்ரெஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பாடியில அப்போ ஒரு கெமிக்கல் ரிலீஸ் ஆகும். அதோட பேர் என்னன்னா BDNF, பிரெயின் டிரைவ்ட் நியூரோட்ரோபிக் ஃபேக்டர். இந்த கெமிக்கல் உங்களுக்கு ஒரு ஃபர்டிலைசர் மாதிரி வேலை செய்யும். இதனால் நியூரான்ஸ்க்கு இடையே ஒரு ஸ்ட்ராங் கனெக்ஷன் டெவலப் ஆகும் அண்ட் உங்களோட அலர்ட்னஸ் அதிகரிக்கும். அதாவது நீங்க உங்களுடைய பிரெயினோட வயரிங் ஸ்ட்ராங்காக ஆக்குறீங்க. வெறும் 5-10 நிமிஷத்துக்கான மூவ்மெண்ட் அண்ட் உங்களுடைய பிரெயின் முழு நாளுக்கும் ஹை பெர்ஃபார்மன்ஸ் மோடுக்கு வந்துரும். இப்போ காலையோட ஷாக் ரீசெட்டுக்கு பிறகு உங்களுடைய பிரெயின் இப்போ கண்ட்ரோல்ல இருக்கு. அமிக்டலா குவைட், ப்ரீஃப்ரண்டல் ஃபுல்லி ஆக்டிவ். இப்போ சேலஞ்ச் என்னன்னா இந்த கண்ட்ரோலை மெயின்டைன் எப்படி பண்றது. ஸ்டெப் 2, ஃபோக்கஸ் ரீசெட் ஆஃப்டர்நூன். இந்த பாட்ல நம்ம செய்ய போறோம் ஃபோக்கஸ் ரீசெட். இங்க நீங்க டோபமைனை ட்ரெயின் பண்ணுவீங்க வெயிட் பண்ண கத்துக்கிறதுக்கு. 3 hour டோபமைன் ஃபாஸ்ட். நாள்ல ஒரு 3 hour பிளாக் வச்சுக்கோங்க. அதுல எந்த மியூசிக், எந்த வேலை, டாஸ்க் எதுவுமே கிடையாது. உங்களை நீங்களே ரொம்ப நல்லாக போர் ஆக்கிக்கோங்க. வெறும் சைலன்ஸ் அண்ட் உங்களுடைய தாட்ஸ். இந்த சைலன்ஸ்ல தான் உங்களுடைய ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் க்ரோ ஆகும். ஒவ்வொரு வாட்டி நீங்க போர்டம் ஃபீலிங்கை டாலரேட் பண்றப்போ அப்ப அமிக்டலா பலவீனமாக ஆகுது அண்ட் ப்ரீஃப்ரண்டல் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது. இது உங்களுடைய மென்டல் ஒர்க் அவுட். எதுக்கு நடுவுல என்ன செய்யணும்? ஜர்னலிங். ஒரு பிளெயின் புக் எடுத்துக்கோங்க, எழுத ஆரம்பிங்க. எதெல்லாம் மைண்டுக்கு வருதோ, எந்த கிராமரும் இல்லாம எந்த ஃபில்டர் இல்லாம வெறும் எழுதிக்கிட்டே போங்க. இன்னைக்கு எந்த விஷயத்துக்கு இரிட்டேட் ஆனீங்க, எந்த விஷயத்துக்கு தேங்க்ஃபுல்லாக ஃபீல் ஆகுது, இல்ல இன்னைக்கு என்ன யோசிச்சுட்டு எழுந்தீங்க அண்ட் என்ன ஃபீல் பண்றீங்க எல்லாத்தையும் எழுதுங்க. எழுதுறப்போ எமோஷன்ஸ் பேப்பர் மீது ஷிஃப்ட் ஆகும் அண்ட் மைண்ட் கிளியராக இருக்கும். லைக் மென்டல் ரேம் கிளியர் ஆன மாதிரி. பாக்ஸ் பிரீத்திங். இது ஒரு பிரீத்திங் டெக்னிக். இத மிலிட்டரி ப்ரொஃபஷனல்ஸ் அவங்களுடைய பிரெயினை ஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷன்ல காமாக வச்சுக்க ரொம்பவே யூஸ் பண்றாங்க. இதுல என்ன செய்யணும்னா இன்ஹேல் 4 seconds, ஹோல்ட் 4 seconds, எக்ஸேல் 4 seconds, ஹோல்ட் 4 seconds. இந்த பிரீத்திங் பேட்டர்ன் ஒரு சிக்னல் சென்ட் பண்ணுது உங்களுடைய வேகஸ் நர்வ் மூலமா. இது அமிக்டலாவை காம் பண்ணும் அண்ட் ஃபோக்கஸ் சர்க்யூட்டை ஆன் பண்ணும். வெறும் 2 நிமிஷத்துல உங்களுடைய மைண்ட் ஸ்கேட்டர்ல இருந்து ஸ்டெடியாக ஃபீல் ஆகும். டிலேட் ரிவார்ட். 3 hour பிளாக்கு பிறகு நீங்க உங்களுக்கே ஒரு ஸ்மால் ரிவார்ட் கொடுங்க. கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங் இல்ல ஷார்ட் வாக் இல்ல ரொம்ப அமைதியான மியூசிக். வெறும் சீப் இன்ஸ்டன்ட் டோபமைன் கூடாது, ஆன் டோபமைன். இந்த டிலேட் ரிவார்ட் சிஸ்டம்னால் பிரெயின் ரிசெப்டர்ஸ் திரும்பவும் சென்சிட்டிவ் ஆகும். அதுக்கு இது புரிய வரும். பிளஷர் எப்ப கிடைக்கும்னா எப்ப நீங்க முதல்ல டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபேஸ் பண்றீங்களோ. ஒரு நாள் நீங்க உங்களுடைய பிரெயினை ட்ரெயின் பண்ணீங்க, ஷாக் கொடுத்தீங்க, ஃபோக்கஸ் பில்ட் பண்ணீங்க, எமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ணீங்க. இப்போ வருது ஃபைனல் ஸ்டெப், ரிகவரி. ஏன்னா அப்படி ராத்திரி பிரெயின் ரீசெட் எடுக்கலனா அப்ப நெக்ஸ்ட் மார்னிங் திரும்பவும் அதே ஓவர்லோட், அதே ஸ்கேட்டர்ட் அண்ட் ஸ்ட்ரெஸ். இதனால இந்த லாஸ்ட் ஸ்டெப் ரொம்ப முக்கியமானது. ஸ்டெப் நம்பர் 3, ஸ்லீப் ரீசெட் நைட். லாஸ்ட் மீல் பிஃபோர் சன்செட். முயற்சி பண்ணுங்க உங்களுடைய டின்னர் சன்செட்டுக்கு பக்கத்திலே முடிச்சிடணும். ராத்திரி ஹெவியா சாப்பிடுறது இல்ல லேட் நைட் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறதுனால பாடி டைஜஷன்ல பிஸியாக ஆயிடும் அண்ட் பிரெயின் டீப் ஸ்லீப் ஃபேஸ்ல ப்ராப்பர்லி போகவே போகாது. அர்லி டின்னர் நாள் பாடிக்கு கிளியர் சிக்னல் கிடைக்கும். இன்னைக்கான நாள் முடிஞ்சது அண்ட் இப்ப டைம் ரெஸ்ட் எடுக்க. ஹார்வர்டோட 2019 ரிவ்யூல எழுதப்பட்டிருக்கு. அப்படி நீங்க டின்னர் அண்ட் பெட் டைம்க்கு நடுவே 2-3 மணி நேரத்துக்கான கேப் விட்டுருக்கீங்கன்னா அப்போ மெலட்டோனினோட ரிதம் ரொம்ப பெட்டராக இருக்கும் அண்ட் டீப் ஸ்லீப் ரொம்ப நல்லா கிடைக்கும். லேட் நைட் ஈட்டிங் நாள் REM டிலே ஆகும் அண்ட் கார்டிசால் ஸ்பைக் ஆகும். இதனாலே முயற்சி பண்ணுங்க டெய்லி 6 ல இருந்து 7 மணிக்குள்ள உங்களுடைய டின்னரை முடிச்சிர. அண்ட் டின்னர் ரொம்ப ஹெவியாக எடுத்துக்க கூடாது. எவ்வளவு லைட்னா அது 1 ல இருந்து 2 மணி நேரத்துக்குள்ள டைஜஸ்ட் ஆயிரணும். சோ தட் உங்களுடைய பாடி ராத்திரி முழுவதும் ஓய்வு எடுக்கும். உணவு ஜீரணிக்கத்துல எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாம இருக்கணும். பெட் பை 9 PM. ராத்திரி 9 மணிக்கு பக்கத்துல மெலட்டோனின் நேச்சுரலி பீக் ஆக இருக்கும். அண்ட் அப்படி நீங்க அந்த விண்டோல தூங்கிட்டீங்கன்னா அப்ப பாடி அதோட ரிப்பேர் சைக்கிள் பெர்ஃபெக்ட்லி நடத்தும். 10:30க்கு பிறகு போன் இல்ல லைட் எக்ஸ்போஷர் முழு சர்க்கேடியம் ரிதமை டிலே பண்ணிருது. அண்ட் நெக்ஸ்ட் மார்னிங் எப்படி இருக்கும்னா 8 மணி நேரம் தூங்குனதுக்கு பிறகு சோர்வே போயிருக்காது. ஸ்டென்ஃபோர்ட் ஸ்லீப் ரிசர்ச் 2020ல பார்த்தாங்க. யாரெல்லாம் அவங்களுடைய நேச்சுரல் மெலட்டோனின் விண்டோ 9 ல இருந்து 10 PM க்கு இடையே தூங்குறாங்களோ அவங்களுடைய நெக்ஸ்ட் டே மூட் அண்ட் ஃபோக்கஸ் 23% பெட்டராக இருக்கா. அண்ட் சீக்கிரம் தூங்குறதுக்கான ரொம்ப பெஸ்டான வழி ரீட் ஆர் ப்ரே பிஃபோர் பெட். தூங்க போகிறதுக்கு முன்னாடி எதனா புக் படிங்க இல்ல ஸ்பிரிச்சுவலா எதனா யோசிங்க. எந்த வித ஹெவி பிலாசபியும் கூடாது. எதனா ஒன்னு எது மைண்ட ஸ்லோ பண்ண கூடுமோ இந்த ரிச்சுவல் சிக்னல் கொடுக்கும் பிரெயினுக்கு. இப்போ ஸ்டிமுலேஷன் ஆஃப் அண்ட் ரிகவரி ஆன். யூனிவர்சிட்டி ஆஃப் சசெக்ஸ் உடைய ரிசர்ச் 2009ல தெரிவிச்சிருந்தாங்க. வெறும் 6 minute ரீடிங் பண்றதுனால ஸ்ட்ரெஸ் லெவல் 68% வரைக்கும் கம்மியாயிடுமா. இதனால் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நீங்க டீப் ஸ்லீப்ல போகிறப்போ அப்ப பிரெயினோட ஒரு ஹிடன் கிளீனிங் சிஸ்டம் ஆக்டிவ் ஆயிடும். தி கிளிம்பாட்டிக் சிஸ்டம். இது உங்க பிரெயினோட கிளீனிங் மோட். டோபமைன் அண்ட் ஸ்ட்ரெஸ் கெமிக்கல்ஸ் ஓட வேஸ்ட ஃப்ளஷ் பண்ணும் அண்ட் நியூரல் சர்க்யூட்ஸை ரீசெட் பண்ணும். அண்ட் தென் அவ்வளவுதான். காலையில ஷாக், மத்தியானம் ஃபோக்கஸ், சாயந்தரம் எமோஷன், ராத்திரி ரிப்பேர். வெறும் ஒரு நாள் 24 மணி நேரம் அண்ட் உங்களுடைய பிரெயின் திரும்ப பேலன்ஸ்ல. அடுத்த வாட்டி உங்களுக்கு தோன்றப்போ பிரெயின் ரொம்ப ஓவர்லோட் ஆயிடுச்சுன்னு அப்ப வெறும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீசெட் பண்றதுக்கு ஹிமாலய போக தேவையில்ல. ஒரு நாள் ஒரு பிளான் அண்ட் கொஞ்சம் டிசிப்ளினே போதும். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் அண்ட்
சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க so that வரப்போற வீடியோஸ் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். Thank you for watching.